आधार पर किसी भी तरह का धरना प्रदर्शन करना, उचित विषय पर नियमों की अनुपालना करना सुनिश्चित करना पड़ेगा। मैं पुनः आग्रह करता हूं। அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி எம்பிக்களின் தொடர் அமளியை அடுத்து மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 25 தொடங்கி இன்று வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவை தொடங்கியதிலிருந்தே பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். முதல் பாதியை பொறுத்தவரை அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டமானது நடைபெற்றிருந்தது. அவையில் அமளியும் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறாமல் தொடர்ச்சியாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு வந்தன. மாநிலங்களவையிலும் இதே போன்ற ஒரு நிலைதான் நிலவியது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அமித்ஷா பதவி விலக கோரி கடந்த சில தினங்களாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக மக்களவையிலும் மாநிலங்களிலும் அதே போல நாடாளுமன்ற வளாகத்திலும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் மக்களவை இன்று கூடியதும் அமித்ஷா விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி முழக்கமிட்டு வந்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடையும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.